ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போலாம் தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான். அதுதான் எனக்கு ஒரு புதிய உற்சாகத்தையே கொடுக்குது. இந்த வீடியோ காணலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் எபிசோடு, மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. பாருங்கப்பா, மரியாதை நின்னு சொல்லிட்டேன். பாண்டியனா கொக்கா கொக்கா. டேய் சரணி, அண்ணே அல்வா கொடுத்துட்டான்டா, அல்வா. டேய் நின்றுங்க சொல்லிட்டு. அப்பா அவ பாருங்கப்பா. டேய் அவனை விட்டுறாத, புடி புடி. இருங்க, இன்னைக்கு அவனை பாருங்க. டேய் அவனை விடாத விடாத. பாண்டியனா கொக்கா கொக்கா. என்னோ அல்வா அல்வா, என்னோ அல்வா அல்வா. டேய் டேய் டேய், அப்பா பாருங்கப்பா. சண்டை போடாதீங்கடா, இருக்கடா பாரு. இப்படி சிரிக்கிறது என் நண்பனா? இப்படி அவனுக்கு சின்ன வயசுல உன் கூட விளையாட வேண்டியது, குழந்தைங்கள உன் கூட இப்படி விளையாட வேண்டிய வாழ்க்கை. இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு அந்த சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருக்கு. மகாதேவா அங்க பாருங்க, பாரு என்ன வட்டு வெட்டுறான் பாரு. அவன் வெட்டது போதும் நின்று. ஏய் மகாதேவன் சீக்கிரம் வாடா, அவன் எப்படி வெட்டிட்டு போறான் பாரு. ஐயோ டேய் சாரன் கீழே விழுந்துடாத. ஐயோ பாண்டியனா கொக்கா கொக்கா. இவனும் தேசப்பட்டவன் கிடையாது. சிரிக்கிறத பாரு, சின்ன பிள்ளைல உனக்கிட்ட தோத்துறோம். மகாதேவன் சீக்கிரம் வா, அவனுக்கு என்ன சண்டை போடலான்னு பாப்போம். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அவங்க சண்டை போட்டு கிடக்கானுங்க, வா. அவனுக்கு சண்டை போடுதானுங்க. சீக்கிரம் வாடா, சின்ன பிள்ளைல உனக்கிட்ட தோத்துருவானுங்க. வா வா, நம்ம அங்க போய் பார்ப்போம். முடியா எவ்வளவு அழகா இருக்கு அல்வா, பார்த்தாலே அப்படி நாக்கு ஊறுது. அப்பா நெய்மனம் ஆள தூக்குது. இது அப்படியே வாயில் எடுத்து போட்டேன்னா அப்படியே தொண்டை வழியா டக்குன்னு உள்ள இறங்கிற. அப்புறம் ஒரு கிளுகிழப்பு வர பாரு. என்ன ஏதோ நம்ம வீட்டு வாட அடிச்ச மாதிரி இருக்கு. அல்வாமா சாப்பிடுத? அல்வாடா டேய், அல்வா. அல்வாமா தங்க சாப்பிடுத? அல்வாயமா சாப்பிடுத? இது அல்வான்னு தெரியாது. ஓ இதான் அல்வாவா? ஓ முன்ன பின்ன அல்வா பார்த்தது இல்லையோ? அல்வாயமா சாப்பிடுத? அல்வா அல்வா இல்ல. அப்ப எதுக்குமா கையில வச்சிருக்க? நாய் குளிக்கும் போதே அள்ளி வீசதுக்கு. ஓ என்ன ஓ அத்த பேச கூடாதுன்னு சொல்லிருக்கலாம், பரவாயில்லை. அல்வாலாம் சாப்பிட்டுட்டு இருக்க? கோதி போட்ற வேண்டாம், எனக்கு கோதி விழுந்துரும். தாங்க புள்ள முன்ன பிள்ளை எவ்வளவு என்கிட்ட பேசக்கூடாது. எவனுமா ஆத்தி டாய் செல்லப்புல கோவம் வந்தா அப்படிதான் சொல்லுவா. இதோட மோசமாலாம் சொல்லுவா, வாடா போடான்னு கூட சொல்லுவா. அப்படிதான் சொல்ல போறேன். சொல்லுவேன் இல்ல, அப்படிதான் சொல்லுவேன். என்ன நான் சொல்லல, கோவம் வந்தா அப்படித்தான் சொல்லுவா. எத்தனை கேட்டவன அவன் நம்ம வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்காடா. இது என்ன இருக்குது, அழகா இருக்குதே கேக்குறதுக்கு. நீ சொல்லுமா. மானஞ்சூட இல்ல. ஐயோ அது எங்க நமக்கு இருக்கு. ஓடிங்க சொல்லிட்டேன். அல்வாயாம சாப்பிடுத? இது அல்வா இல்லையா? அல்வா இல்லையா? உங்களுக்கு இது அல்வான்னு யார் சொன்னா? இது அல்வா தானே, எனக்கு தெரியுமா. தெரியுமா? இது அல்வா தானே, எனக்கு தெரியாது. நல்லா தெரியுமா? இது அல்வா தானே? பேசாரம் இது அல்வா தானடா. ஆமா கன்ஃபார்மா இது அல்வான்னு தெரியுமா? தெரியுமா, சூப்பரா தெரியும். அத்த தெரியுது இல்ல, அல்வான்னு தெரியல. அப்புறம் என்ன தொட்டத்துக்கு அல்வாவா சாப்பிடுற அல்வாவா சாப்பிடுறேன்னு என்ன கேள்வின்னு கேட்க ஓடிடணும். கோதி விழுந்துடக்கூடாது. இவன் நம்ம போட்டு வாங்கிருக்காடா. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் திருப்பி கேள்வி கேட்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பயும் நீ பதில் சொன்ன, ஒன்னு அவகிட்ட மாட்டி விடுறதுக்கு தான். என்னது இல்லனே, இவ்வளவு நாள் ஆகுது நீ அவகிட்ட திட்டே வாங்கல. நாங்களாம் நிறைய அற்புதம் வாங்கிட்டோம், நீ இன்னும் வாங்கலையா? அதான் எப்படி வாங்குறேன்னு பாக்கலான்னு தான் கூட சேர்ந்து போட்டு கொடுத்தேனே. அண்ணா அவதான் கேள்வி கேட்கல, வாங்க மூட வேண்டியதுடா. அப்படியா, இது அல்வாவா? அடப்போ இது என்ன பண்ண போறான்? ஏன் உங்களுக்கு அல்வானு தெரியாதோ? என் பிள்ளைகிட்ட தான் கேள்வி கேட்கமான்னு கேட்க. இசட்டமா சொல்ல, இது அல்வாவாமா சொல்ல. உனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியுமா? இதுன்னு சொல்லு பாப்போம். இது அல்வாவாமா? பையன் உள்ள நம்மள மாட்டி விடுறதுக்கு கேக்குதோ? வேண்டாம், எதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். சொல்ல அல்வாவாமா இது? இசை கேட்காம பாரு. அத்தடி அண்ணன் சித்தான். இல்ல இசை, உனக்கு தெரியாத கேள்விக்கு பதிலா அப்படி நான் சொல்ல வந்தேன். நான் தம்பின்லாம் ஏதாச்சும் செய்வேன் நான் சொல்லி.
இசை சொல்லு இசை, நீ கையில வச்சிருக்கிறது அல்வாவா? சொல்லுமா. அத்தி இது கிங்சன் தானா? என்ன நீ இசையை மாத்தி விடுதுன்னு? சூப்பர். இசை இது அல்வாவாமா? டேய் என் புள்ளி என்னமா விருப்பத்தானுங்க சொல்ல. இசை எனக்கு தெரியும். என்னன்னு அர்த்தம்? ஏன் உனக்கு தெரியாதே? எனக்கு தெரியுமே, உனக்கு தெரியுமானே? என்னமோ ஒத்து கொத்த வெறுப்பேத்துறானுங்க. எனக்கு தெரியும், நீ மூடிக்கிட்டு போ. அததான் இசை வாங்கிட்டு சொன்னா. எனக்கு தெரியும், எல்லாத்தையும் மூடிக்கிட்டா நிக்க, நீ மூடிக்கிட்டு திரும்பு. இருந்தாலும் இசை ஒன்ன பார்த்து அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு வெறுப்பேத்தாத, ஓடிடு. இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க கூடாது. சாருன்னு போய் எப்படிலாம் வெறுப்பேத்துறான் பாருடா. இரு எனக்கு எந்த அளவுக்கு வரானுங்க நானும் பாக்குறேன். ஓடிடு. இல்ல இருந்தாலும் இப்படிலாம் உன்னை பத்தி சொல்லியிருக்க கூடாது. நீ யாரு, எப்பேற்பட்ட வீரசூர, உன்னை பார்த்து இப்போ என்கிட்ட எப்படி மிதியாங்க போறான்னு மட்டும் பாருங்களேன். இசை இவனை தானே சொன்ன. இசை நீ வச்சிருக்கத அல்வாவா? குரங்கு பயலுலா. டேய் குரங்கு பயலுலா. ஏன்டா அழிச்சு விடலாம் அப்படி எடுக்கிய? அம்மா தெரியாம வந்துட்டனே. டேய். டேய் தெரியாமடா கேட்ட. குடும்பமாடா நீங்களா? டேய் நீங்க குடும்பமாடா? ஐயோ என் பிள்ளைக்கு டென்ஷன் ஆகி போச்சே. டேய் மகன் முதலுக்கு கோவந்துட்டா. அமைதியில இருந்தா கூட ஏதாவது யோசிப்பாடா. இப்ப ஃபுல்லா முட்டாள்தனமா பண்ணுவா பாரு. இசை உன்னை பத்தி என்ன சொன்னா பாரு. நொட்டனா நொட்ட பைய. டேய் சாரணே. எப்போ இவன் எப்படி சிரிக்கா பாருங்க. இவங்க மூணே பாட்டி போட பாருங்க, பாத்துக்கிட்டே இரு. இசைமா இவனை விடக்கூடாது, விடவே கூடாது. நான் உன் கட்சி. டேய் சாருனே, ஊமை பாக்குற வேலையை பத்தியா? டேய் சாருனே, ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டியோ? உன்னை பார்த்து டேய் உன்னை பார்த்து நொட்டுனா அப்படின்னு சொல்லிட்டாடா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. கையில அல்வாமா வச்சிருக்க பாத்தியாடா? அவனுக்கு இருக்க அறிவ அங்கேயும் கொத்து விட்டு கொடுத்தான், இவளையும் மஸ்கட் பண்ணி விடுறான். டேய் இவன் சரியான நல்லா இருக்கான்டா. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும் சும்மாவோட சொன்னாங்க. இருந்தாலும் சாரனை பார்த்து நீ இப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது. உன் நொட்டுன இறக்கம்லாம் எனக்கு தேவையில்லை கேட்டியா? ரொம்ப இறக்கப்படுதான் இறக்க. உன் நொட்டுன இறக்கம்லாம் எனக்கு தேவையில்லை. அலெக்ஸ் உன்னை பார்த்து நேத்து பிறந்த பையன் எப்படி எல்லாம் பேசிட்டான், உனக்கு ரோசம் வரல? இவன் வேறையா? நீ அலெக்ஸ விட்டுறாத. டேய் சாருனே, உன்னை பார்த்து இருந்தாலும் இப்படிலாம் சொல்லிருக்க கூடாது. ஓடிரு. டேய் தாடிக்காரா ஓடிரு. இல்லடா இருந்தாலும் உன்னை பார்த்து இப்படிலாம் சொல்லிருக்க கூடாது. எப்படி டக்குன்னு நொட்டினான்னு சொல்லிட்டா பத்தியா? எனக்கும் மனசு கஷ்டமா தான்டா இருக்கு. எனக்கு கஷ்டமா இருக்குல்லன்னு? ஆமாடா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் சாரனை பத்தி இப்படி எல்லாம் இசை சொல்லிருக்க கூடாது. இசை நீ சொன்னது தப்பு. எனக்கு அழுகா வருது. நீ அம்மல எவ்வளவு இறக்கப்படும் எனக்கு தெரியாது. எப்போ என்னடா இவன் என்ன வெறுப்பேத்துறா? நான் சொல்லிட்டேன். எப்போ என்னடா எப்போ என்னடா? என் நண்பன் இப்பதான் முழுமையான ஒரு வாழ்க்கைய வாழ்தான். இதான் அவன் குழந்தை பருவத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். தேய்க்கு ஆளால அப்பா அப்பான்னு கூப்பிடல இருக்குல்ல. அப்பா அண்ணங்கிட்ட சொல்லி வைங்க, என் எமோஷனோட ரொம்ப விளையாடுதான் அப்படின்னு உனக்கு ஒண்ணு இருக்குது. ஏய் தாடிக்காரா, இருந்தாலும் இசை உன்னை பார்த்து நொட்டுனாலும் சொல்லியிருக்க கூடாது. என் புள்ளியவே டென்ஷன் பட்டுட்டானுங்கடா உன் புள்ளியிலே. இசை இசை இவங்களை யாரையும் சும்மா விடக்கூடாது. இசை இவ்வளவு காரணமே நீதான். இசை நம்ம ஒண்ணு பாத்துருவா, நம்ம ஒண்ணு புடிங்கிருவா, கொன்னுடுற. அத்தா உங்களுக்கு எனக்கு எதுல நாய் போச்சுல, பெரிய எதுக்கு எல்லாரும் என் கூட வரீங்க? இசை எப்படி நினைச்சிருக்கியா? சாரணி 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 தாடிக்காரா விடுங்கடா அவன. சருணி அப்பா அழுதுருண்டா. நீ அழுதுக்க மட்டும் இசை பேசுறது என்ன வாபஸா வாங்க முடியும்? அந்த புள்ளி அந்த வம்பு கொம்பு கிடைக்காது, சும்மா தான் உட்கார்ந்துருக்கு. யாரு இவ? சும்மா இருந்தா ஆரம்பிச்சு வச்சதே அவதான்ப்பா. பாவம் போய் உள்ள கோவத்துல உட்கார்ந்து எதுவும் பண்ணிட போதே. அவளுக்கு கோவம் வர வர மூளை கொஞ்சம் அறிவு கம்மியாயிரும். அப்போ பேசுவா பாருங்கப்பா, பயங்கரமா பேசுவா. அதுக்குத்தான் வெறுப்பேற்றிட்டு இருக்கோம். அது ஏன் புள்ளடா? அதான் மாமா உன்னை புரிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அறிவு கம்மி மாமா.
டேய், அப்போ எனக்கு அறிவு சொல்லிக்கிட்டு இருக்க நீ இசை உங்க பொண்ணு தானே மாமா? டேய், என்னடா என்ன கேட்க? குடும்பமா சேர்ந்துட்டு என்னையும் அப்பாவி பிள்ளையும் வச்சு செய்யலான்னு கேட்க? நீ சும்மா இருக்கு. ஓ, உனக்கு சிரிப்பு வருது. இல்லடா, அவன் டக்குன்னு உண்மையை சொன்னா சிரிப்பு வருது. நானும் பொம்பளை பிள்ளையா அடக்கமா கோபப்படாம இருக்கலாம்னு பார்த்தா அப்படிதான் கோபப்படு, ஒருத்தரை விட்டுறாத. என்னங்க? ஆ, எங்களுக்கு கோபப்பட்டா அறிவு மங்கிருன்னு எங்க அப்பா கிட்ட போட்டு குடுக்கிய. இல்ல இசை, அவர்தான் என் பிள்ளைய அண்டாடி பாடாப்படுத்துறீங்கன்னு கேட்டாரு. அதான் உண்மை சொல்லிக்கிட்டு இருந்தேன். எந்த உண்மை? அதான் இப்ப கூட நீ கூட சொன்னீங்க, அதிகமா கோவம் வந்துச்சுன்னா மூளை வேலை செய்யாம போயிடும் அப்படின்னு. அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் உங்க அப்பாவுக்கும் கோவம் வந்துட்டு. டேய், அப்படின்னா நான் கோபப்பட்டாலும் எனக்கும் மூளை வேலை செய்யாதுன்னு நீ சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. இசை, உங்களை விடாத. பாத்தியா, உங்க அப்பா உன்னே மாதிரி கோவப்பட்டு எப்படி அறிவு இல்லாம பேசுறாரு பத்தியா? ஆமா இசை, யா உங்க பரம்பரை வியாதியான்னு கேட்க. அது என்னமோ உண்மைதான். பன்னார்பட்டிக்குனே இருக்கிற கோணமோ என்னமோ. என்ன சீப்பு வருதோ சீப்பு? அது எங்க அப்பா. இவ்வளவு நேரம் வச்சு செஞ்சல அவர் யாரு? உங்க அப்பா. உங்க அப்பா பத்தி என்ன சொன்னா உங்களுக்கு கோவம் வருது. பார்த்தல அவன் எப்படிப்பட்ட கோணம்னு. நீங்க வாய மூடுங்க. உங்களால தான் பாதி. சிரிச்சேன்னா அவதான் சொல்லிட்டேன். இந்த அலோத்திக்கு வாயில பச மாதிரி ஒட்டிட்டு விட்டுறேன். அது பாண்டியனுக்காக வாங்கி கொடுத்தேன். அப்ப தெரிஞ்சுதான் வாங்கி கொடுத்துருக்க, என்ன தெரியாம வாங்கி கொடுப்ப. ஏம்மா, எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி. கோட்ட காப்பிராங்க சொல்லிட்டேன். அத்த உங்களுக்கு எனக்கு எதுவும் நாய் போச்சா? பெரிய என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? இசை, அல்வா பத்திரம். அட உங்க அப்பா மாடா, என்ன பாடா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அல்வா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இந்த அல்வா கொடுத்தது எவன்? எங்க அண்ணன், அவனுக்கு இதான் வேலையா போச்சு. இசை, அல்வா பத்திரம். ரொம்ப பிரச்சனை தீர்வானுங்க. இங்க இருந்தா அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுடா, என் மகன் சொன்னால ஒரு உண்மை இருக்கு பத்தியா? கடுப்பேத்தாத, ஓட விட்டு வச்சுக்க. ஓடிடு. இல்லடா, என் மகன் ஒரு உண்மையை சொன்னா பத்துக்க. ஏன்டா, ஏன் உன் பிள்ளை கூட சொன்னால நீ ஒரு குழந்தை பண்ணுத? இல்லடா, அவன் ஒரு உண்மை சொன்னா அது உனக்கு சொல்லணும்டா. வேண்டாம், விட்டு. இல்லடா, அந்த உண்மை நான் சொல்லியே ஆகணும் பத்துக்க. வேண்டாம், பிரஷரை ஏத்தாத, பிபி எனக்கு ஹெவியா போய்கிட்டு இருக்கு. வேண்டாம். இல்லடா, அந்த உண்மை நான் சொல்லிடுறேனே. உடனே நில்லுடா, நான் சொல்லதை கேட்டுட்டு போடா. வந்தாலும் சொல்லிட்ட நீ. சரி சரி, ஏன்டா அப்படி தந்து உள்ளத? வந்துட்டேன். இங்க குட்டி வருவாண்டா, தங்க கட்டி வருவாண்டா. ஏ பரிமளா, இங்க குட்டி வருவாண்டா. தங்க குட்டி வருவாண்டா. பையன் உள்ள ரொம்ப ஆனந்தமா சுத்திக்கிட்டு இருக்கா. இப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காளே. யார்கிட்ட சொல்ல போறான்? என்கிட்ட சொன்னா என்ன தப்பா? ஏதோ விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருப்பாவ. சிங்கக்குட்டி வருவாண்டா, அப்பம் போல இருப்பாண்டா. என்னடி சொல்ற? கள்ளி சொல்லவே இல்ல. எனக்கே இப்பதான் தெரியும். என்னடி சொல்ற? எனக்கு வெக்கமா தான் இருக்கு. எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும். ஆனா அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்லையே. எனக்கும் தெரியாதா பின்ன? இப்ப வாய்ப்பு இல்லையே அப்படி நினைச்சேன். ஆனா கன்ஃபார்ம் ஆயிருக்க. இல்லையே, நிஜமா சொல்றேன். யாராரும் இந்த இடத்துல போய் சொல்லவளா? அம்மா நான் என்னத்த சொல்ல. இல்ல, ஊர்வலகத்துல பொண்ணே இல்லன்னு இல்ல என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இதுதான் சரிப்பட்டு வரும். வாய்ப்பு இல்லையடி. அப்பப்போ திடீர்னு எனக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அது வந்து ஆமா, உங்களுக்கும் எனக்கும் தான் எதுவும் இல்லன்னு ஆயி போச்சே. நான் எதுக்கு உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்? இவளை மட்டும் கொஞ்சம் பேச விட்டா அறிவுபூர்வமா பேசி விடுவா. சரி, கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். இருந்தாலும் நீ என்கிட்ட மறைச்சது தப்புதான். ஐயோ, என்னத்த சொல்ல? ஏங்க இப்படி சொல்லுதியா? அப்படி சொல்லாதீங்க. அப்பா, நான் கண்டினியூவா பேசிட்டே இருக்கணும். பேசினதான் அறிவுபூர்வமா பேச மாட்டேன். இருந்தாலும் நீ இப்பெல்லாம் எனக்கு வெக்கமா இருக்கு. நீ அங்கிட்ட மறைச்சது தப்புதான். எங்க அப்படி சொல்லாதியா? அம்மா, இங்க பாருங்க, அப்படி சொல்லக்கூடாது. இல்ல நீ அங்கிட்ட சொல்லல போ. நான் எதுனாலும் நீ அங்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ இதை சொல்லவே இல்ல போ. என்ன புழுக்கு புழுக்குன்னு இப்படி உங்களுக்கு இப்ப கோவம் வருது? அம்மா, இது என்ன புது பழக்கம்? எனக்கு கோவம் வராதோ? முக்கியமானது நீ அங்கிட்ட சொல்லவே இல்ல. நீ எப்பவுமே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவலா? இதே நீ சொல்லவே இல்ல. அம்மா, என்ன சின்ன தரவல கோவப்படுதாவ? நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க.
இங்க எப்படி சொல்லாத, நான் உனக்கு எவ்வளவு தூரம் காட்டிட்டு வந்தேன் தெரியுமா? நீ தான் தெரு தெருவா முக்கு முக்கா ஓடுவிய, நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு பாப்போம். எனக்கு பழக்கப்பட்ட தெருவு நான் ஓடிடுவேன். நீங்க பழக்கல பத்தியில அதான் உங்களுக்கு ஓட தெரியல. எனக்கு இதெல்லாம் கை வந்த கதை தான். சரி நான் இப்ப எதுல விட்ட? பாத்தீங்களா, யோசிக்கவே விடக்கூடாது, யோசிச்சா அதிகமா பேசிடுவா. சரி இருந்தாலும் எனக்கு பழக்கம் தான், உனக்கு பழக்கம் தானே, இருந்தாலும் நீ ஓடி இருக்க கூடாது. ஆமா என்னத்த சொல்ல. எனக்கு மன வருத்தம் தான், மனசு ரொம்ப நோகுது, மனசெல்லாம் நெஞ்செல்லாம் பாரமா இருக்கு தெரியுமா? ஆத்தாடி ஆத்தாடி என்ன சொல்லுவிய? என்ன அங்கெல்லாம் முட்டெல்லாம் இடிச்சுக்கிட்டேன் தெரியுமா? ச்சே, நீ ரொம்பலாம் ஓடுறப்பா. ஆனா நீ ரொம்ப ஓடுத தெரியுமா இப்பெல்லாம்? ஆமா இப்ப எதுக்கு நீ அப்படி ஓடுனா? இந்த மாநிலத்துல நீ ஓடலாமா சொல்லு? அம்மா என்ன அக்கறையா இருக்கவம்மா. ஐயா ராசா, எனக்கு என்ன உன்னை இவ்வளவு பிடிக்குதே, எந்த ஆங்கில பார்த்தாலும் எனக்கு பொருத்தமே இல்ல. ஆனா எனக்கு இவ்வளவு மாதிரி யாருமே பிடிச்சது இல்ல. என்ன இருக்குது இவ்வளவு எனக்கு இவ்வளவு பிடிக்குது? ஏ ராணி எதுக்கு கூப்பிட்ட? ஏடி பரிமளா. ஓ, அடிக்கடி சொல்ற பரிமளா இவதானா? ஓ, அவளும் பல நாளா பரிமளாம்பா. அந்த பரிமளாவே இவதானா? என்னடி இங்க பாரு, நான் இன்னைக்கு தெருவுக்கு ஆட வர மாட்டேன். ஏன்டி? இல்ல இனிமேல் தெருவுல ஆடக்கூடாதே, எங்க அம்மா சொல்லிட்டாவ. எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வரவல்ல அதுக்கு. அத்தி உங்க அக்காவை தானடி பொண்ணு பார்க்க வரவ? இல்ல இல்ல, எங்க அம்மா இனிமேல் தெருல போய் லாண்டா காலை தச்சிருவேன்னு சொல்லிட்டாவ. நீ எதுக்கு என்ன இப்ப கூப்பிட்ட? எங்க வீட்டுக்கு தம்பி வர போறான். என்னது, எனக்கு மச்சனா? என்ன இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் என் மாமனார் இந்த வேலை பார்த்திருக்காரு? அப்படியா? ஆமா, எங்க வீட்டுக்கு தம்பி வர போறான். அப்போ நான் அப்பனாகலையா? ஓ, அதுக்குத்தான் தம்பி பிறக்க போறான்னு சொன்னாலா? சே, என் மாமனார் என்னோட ஓவர்டேக் பண்ணிட்டாரு. சரி, பெரிய அசிங்கமா போயிருமே. எல்லாவனும் என்ன ஒரு மாதிரி பாப்பானுல, வெளியில தலை காட்ட முடியாத. என்னடா மாமனார் அப்பா ஆயிட்டாரு, நீ என்னடா இப்படி இருக்கானே. ஐயோ, முத வேலையா பாத்துறணும்ப்பா. ரணிவா வீட்டுக்கு போ. சரிடி, நான் தெருல இருக்கேன், நான் பாதி வெட்ட சொல்லிடுறேன், நீ பாதி வெட்ட சொல்லிடு. நான் அதுக்கு தான் உன்னை பார்த்து சொல்ல வந்த மத்துக்க. வாங்கிட்டு சொன்னா ஊருக்கே சொன்ன வரல. ஆனா இன்னத்துக்கு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு வந்துருவிய. வேலை கொஞ்சம் எனக்கு ஈஸியா இருக்கும்ல, அதுக்கு தான். நம்ம வீட்டுக்கு போனோம், வா போவோம். வாரியா? ஆஹா, இனி பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல. மாமனார் கூடயே சேர்ந்து நாமளும் அப்ப நானாதான் வெளியில தலை காட்ட முடியும். உண்மையிலே தம்பி வரப்போது எனக்கு? எனக்கு இல்ல, உங்களுக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, உங்களுக்கு தான் தம்பி வரப்போகுது, எனக்கு எப்படி தம்பி வருவான்? ஒருவேளை மச்சனா தான் இப்படி சொல்றாலோ? உங்க அப்பா பெரிய வேலை பார்த்திருக்காரு போலுக்கு. எங்க அப்பா இல்ல, உங்க அப்பா. ஆத்தி, என் குடும்ப மானத்தை சண்டி சிரிக்க வச்சுட்டாலே. அடியே ராணி, அடியே ஊருக்கு பத்த வச்சுட்டாலே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியாவது நான் சுதாரி பார்த்துக்க மாட்டேன். அடியே என் கையில மட்டும் சிக்கிறாத. மானத்தை வாங்கிட்டாலே. என்ன கோபப்படுத்தியா? அது நான் எவ்வளவு சந்தோஷமான செய்தி சொன்னேன். அதான் உங்க புத்தி மாறி போச்சு, உங்க கோணம் மாறி போச்சு. இனிமேலே கொஞ்சம் மன்னிச்சு வரலான்னு பார்த்தேன். சத்தியமா சொல்றேன். தோரன்னு சொல்லிட்டு ஓடிடணும். தூரமா நின்னுடுவோம். என்னது? தோரன்னு சொல்ல முடியுமா? இல்ல, தோரன்னு சொல்லிட்டு போடா வாடா அப்படி சொல்லிட்டு நிக்க முடியுமான்னு கேட்க. அதான் சொல்லிட்டியா? அது சொல்லி காட்டுனேன், ஆனா அப்படி சொல்லலல்ல. ஏய், அடி பார்வதி, என் அப்பா மனத்தை சண்டி சிரிக்க வச்சிருக்க. உங்க அம்மா தான் சொன்னாவ. ஏய், கோத்த கலப்பாத. போடா. போடாங்க. அஜய், என்னையோட போடான்னு சொல்லிட்டு போனா. இது அபிதானு கேட்க. மேகவரி போய் திரும்பி வர ஆசை, வண்ணத்தே பூச்சியாய் சீரகடிக்க ஆசை, வானம் வரை போய் தொட்டு வர ஆசை, என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை, எதை சின்ன சின்ன ஆசை, எதை சீரகடிக்க ஆசை, எத்தை வெட்டு முத்து ஆசை. நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகம் என் காலின் கீழே. உனக்கு இன்னைக்கு கண்ணம் சரியில்லை. அத்தை அத்தை அத்தையோ அத்தை, அத்தையடி மெத்தையடி ஆடுவரை ஆடமா. எத்தை எத்தை, இன்னைக்கு எதுக்கு நம்மள இவ்வளவு ஆவிச்சவன் எடுக்கா? என்ன இந்த பூமி சுத்தி வர ஆசை, எத்தை எத்தை. சபா, அவன் வந்து 1 மணி நேரம் ஆகுது. பைய உள்ளகிட்ட சிக்னல் கொடுக்கலான்னு பார்த்தா பைய உள்ள நான் கண்டுக்கவே மாட்டேக்குதே. எதே, இனிமேல் நம்ம வீட்டுல இட்லி தோசை கம்புக்கூழ். நோ நோ நோ. ஒருவேளை விடுதலை கிடைச்சிட்டுங்க சந்தோஷத்துல பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டோம். இட்லி தோசை கூழ் கம்புக்கூழ் கேப்பக்கூழ். நோ, ஒன்லி பீஸா பர்கர். அத்தை, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க அத்தை. சும்மா தல 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 தலனே அப்படி ரதி மாதிரி இருக்கனா இல்லையா? போச்சு
போச்சுது இன்னைக்கு. அத்தே என்ன பாருங்க அத்தே, எப்படி இருக்க? சொல்லுங்க அத்தே, நீங்களே பாருங்க அத்தே. என் கலர் எடுத்துக்கிடுங்க. அப்படி சுண்டுனா ரத்தம் வர கலரு. நம்ம வீட்ல யாருமே அந்த அளவுக்கு வெள்ளை கிடையாது. நான் ஒருத்தி தான். பார்க்க அழகா அம்சமா அப்படி ரத்தி மாதிரி இருப்பேன். ஆமா, உங்க பிள்ளை மொத்த ஜானு பிள்ளைக்கு கொடுத்து வச்சிருக்குதே. ஆனாலும் உங்க பிள்ளை ஜானுக்கு உடம்பு முழுக்க மச்சம் தான். ஆமா, என்ன மாதிரி ரத்தி மாதிரி இருக்கிற ஒரு பிள்ளை உங்க பிள்ளைக்கெல்லாம் கிடைக்குமா என்ன? என் பிள்ளைக்கு என்னடி குறை இல்லதான். ஆனாலும் இந்த அழகு ரதி கட்டுற அளவுக்கு உங்க பிள்ளைக்கு யோகா இருந்திருக்கு. ஆனா இப்ப அந்த யோகமும் பிச்சுக்கிட்டு எத்தே நம்ம இப்படியே இருந்துடலாத்தே. எனக்கு சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், கொஞ்சம் பீஸா பர்கரு கூல் ட்ரிங்க்ஸ் இது மட்டும் போதும் தே. இந்த தோட்டத்துல அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போயிருவேன். இனிமேல் உங்க புள்ள முகத்துல நான் முழிக்கவே வேண்டான்னு ஒரு வரம் கிடைச்சிச்சுன்னா முதல்ல அடிச்சு பிடிச்சி அந்த வரத்தை நான் வாங்கிடுவேன் தே. ஐயோ என்ன குதூகலமா இருக்கு. ஆமா, உங்க பிள்ளைக்கு ஒரு இடத்துல மச்சம் இருந்திருக்கு. அந்த மச்சம் இப்ப அழிஞ்சு போச்சு. ஐயோ இப்ப மட்டும் நீ அவன் கையில சிக்குனேன்னு வச்சுக்க, அது ரோசோ லாம்பல இங்கெல்லாம் வராது. வந்தாலும் நாள கண்ணிலே சிக்க மாட்டேன். எத்தே ஒருவேளை அந்த மனுஷங்க வந்துச்சுன்னா நான் அவிய நினைப்பிலே சுருண்டு பண்டு படுத்திருக்கேன்னு மட்டும் சொல்லிருங்க தே. நீ கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டே. இல்லத்தே இப்பவுமே சொல்லி வச்சாதான் நல்லது. இங்க பாருங்க, ஒருவேளை உங்க பையன் வரதா இருந்ததுன்னா என்கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நேர பெட்ல போய் அப்படியே போறையெல்லாம் இழுத்து முடிட்டு என் புரிஞ்சனை என்கிட்ட பிரிச்சுட்டீங்களே, என் புரிஞ்சனை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு நான் ஒரு மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுவேன். சரியாத்தே, நீங்க ஒண்ணு சொல்லணும். ஏல உன்னை பார்க்காம அந்த பிள்ளை பச்சை தண்ணி கூட குடிக்காம கிடக்கல, ஏவல இப்படிலாம் பண்ணுதிய, உங்களால அந்த பிள்ளைல நம்பி வந்துச்சு அப்படின்னு நீங்க டைலாக்க அள்ளி போடுதிய. இது நீ இதெல்லாம் ரொம்ப லேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கட்டி. ஐயோ அத்தே, ராணிபுர சொன்ன மாதிரி நீங்க மக்க மாமியார் தான். யாரு? நான். ஆமாமா, இங்க பாருங்க, அப்படி வந்தா வச்சுக்கோங்களேன், நான் அப்படி சோகமா இருப்பேன். சரியா? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு அப்படின்னு என் ரூம்ல ஒரு சாங்க போட்டு விட்டு அப்படி ஒரு சோகமான ஆக்டிங் பண்ணிடுவேன். உங்க பிள்ளை பாருங்களேன். அபி வேண்டாம் முட்டி. அபி ஏய் என்னடி, என்னாச்சுடி? அதான் என்ன பார்க்க முடியாம இருக்கல்ல, தேடி வர வேண்டியதானே? அவ்வளவு வீம்புல உனக்கு. நானே உன்னை இப்போ போ சொன்னேன், ஏன் என்ன விட்டுட்டு போட அப்படின்னு நான் உள்ளுக்குள்ளே அப்படி சிரிச்சுக்கிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லுவேன். எட்டி நீ ரொம்ப லேட்டா சொல்லிக்கிட்டு இருக்காட்டி. எனக்கு என்ன வந்த தேவதையே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட நடக்கும். எதே அப்படி ஒரு பாட்டு நீங்க போட்டு விடுதிய, அப்படி சென்டிமெண்ட்ல அப்படி அனல் பறக்கணும் தே. நீங்க அப்பத்தான் என்ட்ரி ஆகணும். இதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட். திருப்பு மோனே இங்க பாருங்க. ஒருத்திக்கு கண்டா இருக்கலாம், இவ்வளோ கண்டா இருக்கப்படாது. உனக்கு இன்னைக்கு வாயில தான் சென்னி இருந்திருக்கு. ஜானே எவ்வளவு நெஞ்சல் தந்தா இந்த பிள்ளை பார்க்க வந்திருப்ப, இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு பிள்ளை வந்து பார்க்க வந்திருக்க. வெளியில போடா. இனிமேல உனக்கும் ஆபிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை அழுத்தி சொல்லணும் தே, திரும்ப 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 அழுத்தி சொல்லணும். உனக்கும் ஆபிக்கு இனி எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளில போடா. அவள வரமாட்டா, அவ வரமாட்டா. அத்தை அத்தை வேடத்தை அவங்கள பேசாதீங்க அத்தை, அத்தையில பேசாதீங்க அத்தை, தெரியாம பண்ணிட்டாவ அத்தை. முடியாது அபி, என் பேச்ச கேட்க போறியா இல்லையா? இவன் உனக்கு வேண்டாம். பேசாம இந்த தோட்டத்து வீட்ல இரு. என்ன சோகமா இருப்ப அவ்வளவுதானே? போ அந்த கட்டில படுத்து அழுதுகிட்டே இரு. நீ காலத்துக்கு அழுதுகிட்டே இருக்க போற, அழுதுகிட்டே இரு அப்படின்னு நீங்க அப்படியே அள்ளு தெளிக்கணும். அத்தையில ஒண்ணு சொல்லாதீங்க அத்தை, அத்தையில ஒண்ணு சொல்லாதீங்க அத்தை. அப்ப நீ இவ்வளவு நாள் அழுது இருந்திய, அப்பவே உனக்கு தெரியல? அத்தி பைய உள்ளக்கு என்ன வாயம்மா, இவ்வளவு நாள் இந்த வாய் எங்க வச்சிருந்தாய்? வா, என்ன இருந்தாலும் அவ எப்படி நீங்க பேச கூடாது சொல்லிட்டேன். இது உனக்கு தேவையாடா? இது உனக்கு தேவையான்னு கேட்க நீனே பேசி முடிச்சுக்க. எங்கேயும் இந்த சோறை பாத்திருக்கனே. ஆத்தே வசமா மாட்டி விட்டுட்டு மாமியார் போயிட்டாவல, அதுக்குத்தான் அப்படி ஒரு முடி முடிச்சிட்டீங்கன்னாவளோ. இது தெரியாம போச்சுடா, சுச்சமா தெரியாம போயிட்டேன். சமாளிப்போம். இப்ப அழுதம்னா அவ்வளவுதான். எனக்கு என்ன வந்த தேவதையே அத்தி பாட்டு கூட வர மாட்டேங்குது. இசை தெரியுங்களா? அவ இங்க இல்ல, அவ வந்து சுமாரி அடிக்க போறேன்ட்டு போனா. காஃபி எதுவும் குடிக்கீங்களா?
வீட்ல ஐயோ அசமாட்டி இருக்கடா யாத்தாடி இசப்பை வளர்ந்தா எப்படியாவது எனக்கு காப்பாத்திருப்பா இப்படி மாமியார் கொத்துட்டு போயிட்டா நைட்டு பாட்டிக்கு இல்ல கறி இல்ல காய்கறி வாங்க தங்கச்சி போயிருக்கா செப்பா வெளில கோழி சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கா ராணி போய் உள்ள சந்தோஷத்துல எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்ல போயிருக்கா என்ன விஷயத்த சொல்ல போயிருக்கா ஏதோ விஷயத்த சொல்ல போனால வீட்டுல யாரும் இல்ல இப்ப நான் மட்டும் உங்ககிட்ட சிக்கிட்டேன் உள்ளவா செத்த அதான் படத்துக்கு சோகமா இருப்பிய பையன் படத்துக்கிட்ட போ என் பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும் வா சின்ன சின்ன ஆசை உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் ஆசை விடிய 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 உன் முகத்தை பார்க்க ஆசை விடிந்த பின்னும் மீண்டும் 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 தொடங்க ஆசை நான் சும்மா தான் படிச்சேன் நீங்க நஜ நினைச்சிட்டீங்களோ ஆளு கலக்கலா இருக்கா ஆத்தி பாக்குற பறவை காம பறவையெல்லாம் இருக்குது மாமியார் வேற கரெக்டா ஆத்தி நவுண்டு போயிட்டாவல எங்க நீங்க சாப்பிடலையா சாப்பிடதான் வந்திருக்க என்ன அர்த்தத்தை சொல்லி கூட எனக்கு தெரியாது இல்ல வேற வழி தப்பட்ட வேண்டியதா இங்க பாருங்க அத நான் கோச்சிட்டு வந்துட்டேன்ல உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லல சின்ன சின்ன ஆசை வேணாம் இசை இசை இன்னைக்கு தாடிக்கார வசமா அடி வாங்குவான் அது மட்டும் உறுதி இவ குணம் தெரியாம அவன் கொஞ்சிட்டு அலைதான் ஓடிரு ஓடிரு இசை பாரு ஒருத்தர் தப்பிக்க வைக்க வழிய பார்த்தான் வெற்றாத வெற்றாத இத்தாடிக்கார உன்னை யாரையும் காப்பாற்ற முடியாது பாசா நம்பி மேல பாசா சிச்சி அவ யாரோ நான் யாரோ எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் கையில என்ன இருக்குன்னு பாத்துக்கங்க அப்படியே மூஞ்சி வச்சு அப்பி போடுவேன் அதுல கை வைக்காத அது பாண்டி எனக்கு கொண்டுட்டுடா கொண்டுட்டு இன்னைக்கு உங்களெல்லாம் அவ வச்சு செய்யல என் பேர் சாரன் இல்ல இசைத்தங்க நீ என்ன திட்டுனாலும் பரவாயில்ல அடிச்சாலும் பரவாயில்ல மிதிச்சாலும் பரவாயில்ல டே அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல போடா என்ன அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல நான் உன் கட்சி ஓகே தேங்க்யூ இசை இவனுக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு உன்கிட்ட படுற பாட்டை என் கண் குளிர நான் பார்க்கணும் நீ அவனோட பேய்ப்படாத பாடுபடுத்தணும் அதை நான் கண்ணால பார்த்து ரசிக்கணும் அக்கா மக்கா நானும் பாக்கத்துலதான் என் கூட சரின்னு பார்த்தா நான் இவ ரெண்டு பேரும் பியாயா நிக்கிறத நீ இப்ப பாக்கணும் இல்ல இசை இசை அதுதான் உண்மை இல்ல இசை அதாவது இந்த ரெண்டுத்தையும் உங்களால பழி வாங்க முடியல என்ன வச்சு பழி வாங்குறதுக்கு என்ன பகடக்காயா பயன்படுத்த பாக்குறேன் இங்க ஒரு கம்பு கடந்துச்சே எங்க இசை தங்கம் நோங்க இவனுக்கு ரெண்டு கதையை முடிச்சிட்டு அப்புறமா வாரேன் உங்களா ரொம்ப இல்ல ஓசை கருப்பட்டி தான் மெதுவா முடிச்சுக்கலாம் இசை ரொம்ப சிரிக்கான் இசை இசை என்னடா நம்ம மாமா அதான் அன்னைக்கு நம்ம பந்தம்லாம் முடிஞ்சு போச்சே இப்ப நீங்க யாரோ நான் யாரோ இந்த மாமா அதெல்லாம் தேவை இல்ல என்ன இப்ப என்ன தெரிஞ்சாகணும் மாமா மாமா எல்லாம் நொட்ட முடியாது இனிமேல மாமான்னு கூப்பிட முடியாது இசை கோத்த கிளப்பி விட சொல்லிட்டேன் அப்ப எங்க அண்ணன் என்ன சொல்லி கூப்பிடுவ உன்னை எப்படி சொல்லி கூப்பிட்டேன் அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரி சரி கையில என்னமா வச்சிருக்க இப்ப நான் கையில என்ன வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே பதில் சொல்ல போறானே மாட் நடக்க முறை தலைய இன்னைக்கு செத்தா ஓடிடுடா இப்போ இது என்னன்னு நீ தெரிஞ்சாகணும் இசை உன் கையில இருக்குது என்ன இசை அப்ப மவனே ஐயோ என் மூஞ்சி புல்லாகி போச்சே நக்கி பாரு இப்ப தெரியாது என்னதுன்னு போச்சா சோட முத்தா போச்சா இசை இசை அத்தான் நக்கி பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டேனே இசை இது என்னது இசை நின்று சொல்லிட்டேன் மறுவாதே நின்று என்ன ஒரு மிடி வாங்கிட்டு போயிரு மவனே என்ன பாடுபடுத்திருக்கான் நில்லுடா நில்லுடா இதுல கல்லு கிடந்துச்சே இதுல கல்லு கிடந்துச்சே ஐயோ அம்மா கல்லெல்லாம் தூக்காத இந்த பார் லூசு தான் கல்ல தூக்கும் என்ன உன் பொண்டாட்டி கல்ல தூக்குதானே அத நீ இப்ப சொன்னியடா இசை உன்னை பார்த்து கிங்ஸ் என்ன லூசுன்னு சொல்லிட்டான் உன்ன அப்பா எப்போ அவத்தான் உன்னை ஒரு மனுஷனாவே மதிக்கலையா என்ன உனக்கு இசை ஓடின்னு சொல்லிட்டேன் உன்னை விட மாட்டேன் என்னவா எட்டி மிதிச்ச ஆத்தி ஆக்ரோஷம் ஆயிட்டானே இவன் நம்மள சொன்ன நமக்கு அசிங்கமா போயிடும் டேய் வேண்டாம் வேண்டாம் நான் உன்னை விட மாட்டேன்டா என்னவா எட்டி மிதிச்ச நான் ஒன்ன சொல்லிட்டேன் நொன்ன என்னை எட்டி மிதிச்சிட்டு எப்போ எப்போ
இசை என்ன அடிப்பியோ? கிட்ட வாங்களே சொல்லுவேன். இசை என்ன அடிப்பியோ? சாச்சா அடிக்க மாட்டேன். கொஞ்சம் கிட்ட வந்துட்டு போங்களே. அடிக்க மாட்டேன்னு அப்படி சொன்ன, என்ன மீறி மிதிச்ச? இப்போலாம் மிதிக்க மாட்டேன். வந்துட்டு போங்க பாப்போம். அப்படின்னா நீ வேற என்ன பண்றதுக்கு கூப்பிடுன்னு அர்த்தம். மிதிக்க மாட்டேன், கட்டையில மண்டை பொளந்துருவேன். சாச்சா மண்டை பொளக்குறதுக்கு அங்க மண்டை நிறைய முடி இருக்குதே, ஒண்ணும் பண்ண முடியாது. வேற அங்க சாணி கிடந்துச்சு, தூக்கி எறிவேன். கரெக்ட். அக்கா மக்கா, இந்த ஐடியா எனக்கு தெரியாம போச்சுதே. தேங்க்ஸ் டாடி. அது நான் தான் போட்டு கொடுத்துட்டேனா? அது சாணியை கொண்டு எரிச்சிருவாங்க. பேச்சு இருக்கணும். நான் என்னன்னு கேட்டேன். ஒரு ஹல்வா தானடா திங்க உட்கார்ந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அதனால கொஞ்சம் திங்கலாமே உட்கார்ந்தேன். ஆளுக்காளா அட தியாகில போவானுங்களா? ஒரு வாய் ஆளுவாய திங்க விட்டீங்கடா நீங்களா? இப்ப என்ன உனக்கு அழுவா தானே வேணும்? பார், துண்ணல் வழியா கொண்டு காலில் கொண்டு வைக்க. என்ன அடிக்காத. உங்க அண்ணனுக்கு தான் இந்த கடை பெசலே தெரியும். பார்த்து பார்த்து அந்த மாதிரி எனக்கு வாங்கிட்டு வந்துச்சு. ஒரு வாய் அட்டை எடுப்பட்டவன சும்மா விடக்கூடாது. எல்லாத்துக்கும் மூல காரணமே இவதான். கிட்ட வாங்களே. நீ எப்படிலாம் அடிப்பான்னு எனக்கு தெரியாது. அம்மா நீச்சல் தெரியுமா? அது தெரியாமல நான் இவ்வளவு தூரம் காசு பண்ணி வந்துட்டேன். உயிர் பயத்துல ஓடி போனதுல நீச்சல் அடிக்க தெரியாதுங்கறத மறந்துட்டியே. எப்படி வந்துட்டேன் பாரு. எப்படி போயிட்டேன்னு சொல்லணும். திரும்பிலாம் வர முடியாது. அப்படியே ஓடிடணும். அப்படியே போனா பர்மா வந்துரும். அங்கே போய் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஓடின்னு சொல்லிவிட்டேன். என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. அப்படியே பர்மாக்கு ஓடிடணும். நீ சாரன் பேல மட்டும் அடிக்கவே இல்ல. அவளுக்கு பெசலைட்டா இருக்குது. இசாய் வாடா மோனே, உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். வா. அவனை விடக்கூடாது. அவனை சும்மாவே விடக்கூடாது. சாரன் தப்பிச்சு ஓடிரு. டேய், எப்படியாவது தப்பிச்சு போயிரு. உனக்கு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்காராமா. அடிசே, என் மண்டையில இந்த பேட்டாலே மண்டைய பொலந்துருசே. அடிசே, அடிசே, அடி. நீ அடிக்கணுசே. நீ அடிச்சாதான் எனக்கெல்லாம் அறிவு வளரும். அடிசே. அத்தி வாலின்றிய போய் சிக்கிட்டானே. டேய், எருவ மாட்டு போயில. நீ அடிசே. அடே லூசு பயல. அவ உன்னை அடிச்சுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் அடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இசை, என்ன அடிச்சாதான் என் மேல கோவம் உனக்கு தீர்வுனா என்ன தாராளமா அடி. ஆனா நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் அண்ணனை சும்மாவே விடக்கூடாது. என்னை எட்டி மிதிச்சுட்டான். இப்ப நான் எப்படி மண்டை பழக்கன்னு மட்டும் பாரு. பாஸ்ட் அடிக்கிற மெதுவா அடினா. ஏமா வலிக்கும்ல? அப்படியாமா? வலிக்குமா? ஆமா இசை, ரொம்ப வலிக்கும். பார்த்து அடினா. ஆனா நம்ம 2 ஒண்ணு சேர்ந்து என் அண்ணனை உண்டுல நினைக்கணும். எப்படி எட்டி மிதிச்சா தெரியுமா? நான் எங்க அப்பா கிட்ட சொல்லாமல இருக்க மாட்டேன். டேய், உண்மையிலே நீ எரும மாட்டு போயலாம்டா. உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. நான் ஓட்ட பிடிக்க போறேன். நீ எங்க ராசா ஓடுத? நான் எங்க அப்பா கிட்ட போறேன். உங்க அப்பாக்கு ஒரு பெசலைட் இருக்குது. நீ போய் சொல்லுமா போ. இல்ல நான் போகல. நான் இங்க தான் நிக்க போறேன். நீ ஏன் போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தா தப்பிச்ச? இல்லன்னு வச்சுக்க. இசை, இங்க பெரிய விட்டுற கூடாது. அவனு சும்மாவே விடக்கூடாது. என்னை எப்படி எட்டி வளர்த்தா தெரியுமா? ஏண்டா யாரு ஜீவனை எடுத்துட்டே வந்திருக்கீங்கன்னு கேட்க. ஏண்டா ஒரு அல்வா திங்கதான்டா உட்கார்ந்தேன். டேய், ஒரு மரத்துக்கடல ஒரு அல்வா சாப்பிடுறது சொர்க்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரிடா. அதுல மண்ணெண்ணி போட்டுட்டு ஆளுக்கால நான் என்னைக்காவது எங்க அப்பா தேடி இருக்கனாடா. ஜானனை எந்த தேடி இருப்ப? மகதேவன் உனக்கு பிடிக்காது. அவரை யாருக்கு தான் பிடிக்கும்? டேய் தாடி, அவனை விடாத. எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் எனக்கென நான் இருப்பேன். காலந்தான் சாரியடா. இவ ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்காளா? அங்க அவி சிக்கிட்டா. அம்மா, என்ன நடிக்காமா. அப்போ எல்லாம் ஒண்ணு போல ட்ரைனிங் எடுத்து வந்திருக்க. இவ்வளவு நாள் பயந்த மாதிரிலாம் பண்ணது நடிப்பாடே. அட பாவிகள, உங்களோட சுயர்போலாம் இப்பதானே வெளியில வருது. அப்ப இவ்வளவு நாள் என்ன நடிப்பு நடிச்சிருக்காளுங்க. அதே இவரெல்லாம் வெரி டேஞ்சர். கவனமா இருந்திருக்கணும். யோ போ, தப்பிச்சிருக்கேன் போ. வணக்கத்தே. நமக்கென ஒருவரும் இல்லாம போனாலும் எனக்கென நான் இருப்பேன். விதித்த போதும். டவுசர் கிழிஞ்சு போச்சு. ஜீன்ஸ் வேண்டு தானே போட்டிருக்கேன். அவனுக்கு எனக்கு எதுவும் தெரியாத நினைச்சுக்கிட்டியோ? மாமியான்னு எதுக்கு உங்களை கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம்? நடிப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. எட்டிவன் நம்புவான். உங்க வீட்லயே மொக்க இதுதான். ஈஸியா நம்பவும் சொல்லுங்க. போதும்.
சிச்சப்பா என்ன அசிங்கப்பட்டதை உனக்கு புறப்ப பச்சல நான் அதை சொன்னேன் கண்டுபிடிச்சிட்டானுங்கனே தோட்டத்தை விட்டு போற மாதிரி எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது மாமியார்னு பார்க்க மாட்டேன் போட்டு தள்ளிட்டு போயிடுவேன் ஆமா ஏன் தோட்டத்துக்கு வரியா நாங்க நிம்மதியா இருக்க உனக்கு பிடிக்கல அத்தி நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கல அத்தி அபி இவெல்லாம் நிச்சயமா போட்டு தள்ளிடுவாளுக இல்ல போல அத்தா அந்த பிள்ளை வேண்டாம் சொல்லிட்டல போ அதெல்லாம் உனக்கும் அவளுக்குமான ஒரு முடிஞ்சு போச்சு அவ உன்னை இனிமே காதலிக்க மாட்டா உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாளாம் அவன் திரும்பி உன்னையே காதலிக்கணும் இல்ல திரும்பி உன்னையே காதலிச்சு உன்னையே கல்யாணம் பண்ணி எதுக்கு அவங்க வரணும்னு கேட்கேன் நீங்க என் அம்மா ஆமால இடிச்சப்பா நான் அவனுக்கு இருட்டி அம்மா ஆமா நீங்க அவளுக்கு அம்மாதான் யாரு இல்லைன்னு சொன்னா ஆனா ஒரு அவள பெண் பக்கத்துல நீங்க நிப்பீங்களா இல்ல இது மரட்டமா கட்டின மனைவிய இல்ல ஜபா நீ ஒண்ணு அவன் கூட போகணும் அவசியமே இல்ல அவளை நீ காதலிக்கணுங்கிற அவசியமே இல்ல ஏவல அவளை உன்னை காதலிக்க மாட்டா காமே ஆல்ரெடி எனக்கு பொண்டாட்டியா இருந்திருக்காமா அந்த பந்தம் முடிஞ்சு போச்சு அம்மா நீங்க ஒரு அவளை பெண் பக்கத்துல நிப்பீங்களா இல்ல ஐயா என் பொழப்பு பெரிய பொழப்பா இருக்குதே ஏல அதெல்லாம் நாங்க வர முடியாது நாங்க இன்னும் தோட்டத்துல தான் இருப்போம் கிளம்புங்க அப்போ நானும் வேணா இங்கே இருக்கட்டுமாமா இதுக்கு மேல எங்களுக்கு ஓடதுக்கு இடம் இல்ல ஆகாசத்துக்கு போனாலும் வந்துருவானுங்க போலுக்க ஏத்தே இது இங்க வர்றாந்தா நாம தான் அந்த வீட்லயே இருந்திருக்கலாமே அதானே சீக்கிரம் அனுப்ப பாருங்க அதெல்லாம் வரமாட்டா கிளம்பு உனக்கு அவளுக்கான வரணும் முடிஞ்சு போச்சு கிளம்பு இல்லம்மா மறுபடியும் காதலிச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குமா எத்தே சின்ன பிள்ளைல நமக்கு பென்சிலால தான் எழுத முடியும் அதுவே ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே பேனாவால தான் எழுத முடியும் பென்சிலால எழுதும் போது தப்பா எழுதுனா அழிச்சுக்கலாம் அது குழந்தை பருவம் அதே வளர்ந்ததுக்கு அப்புறம் பேனா வச்சு தான் எழுத முடியும் ஒரு திருப்பு தப்பா எழுதிட்டோம் அழிக்க முடியாது அத்தே இப்போ நான் பென்சிலால எழுதுனது தப்பா போச்சுது அழிச்சிட்டேன் ஆனா திரும்ப நான் பியானோவால எழுதுறதுக்கு நான் தயாரா இல்ல எங்க எல்லாத்துக்குமே ஒரு வாட்டி பென்சிலால எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் எனக்கு கிடைச்சிருக்கு திரும்ப பியானோவால எழுதுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல பரவ எழுதிட்டேன் அழிக்கவே முடியாது நான் பென்சில் எழுதுனதாவே இருக்கட்டும் அதை அழிச்சாச்சு முடிஞ்சது ஜபா என் பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது என் பேரை மாத்திருவோமா என்ன பேர் வைக்கலாம் சுந்தரி இல்ல சுந்தரி நீயும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தாள் திருவோடம் ஓடம் ஆத்தியா மனசை கவர முடியலையே இல்ல நீ தானே பேரை மாத்தணும்னு அதான் சுந்தரின்னு வச்சா நல்லா இருக்குமே நினைச்சேன் சுந்தரி யாருன்னு கேளுங்க ஏமா இல்ல அவ எத்தனாவது காதலில அட பாவமே ஏமா அவ எத்தனாவது காதலில நான் கேட்டேன் அஞ்சாவது சே அஞ்சாவதுலாம் இல்ல எனக்கு தெரியும் மூணாவது விட்டுருங்க மூணாவதுலாம் இல்ல அப்ப எத்தனாவதா அது ஜபா ஒரு நிமிஷம் இருங்க ஏமா நான் சுந்தரிங்கிற பிள்ளை லவ் பண்ணவே இல்லையே அப்புறம் யார லவ் பண்ண ஏமா நான் சுந்தரி லவ் பண்ணவே இல்லமா இல்லத்த சுந்தரி லவ் பண்ணல சுந்தரி கூட ஒரு பிள்ளை இருந்துச்சுல அவ பேர் என்ன பேருல்ல சுத்தமல்லி சுத்தமல்லி ஆனா நான் ஒண்ணு உனக்கு சுத்தமல்லி பேரை வைக்க சொல்லலையே சுத்தமல்லிக்கு ரொம்ப பிடிச்சது சுந்தரி ஓ சுத்தமல்லிக்கு பிடிச்சது சுந்தரி அதனால எனக்கு சுந்தரின்னு வச்சு நீங்க அழகு பார்க்க போறீங்க சீ அந்த நல்ல பேர்லாம் நான் உனக்கு வைக்க மாட்டேன் என்ன வருத்துடா டேய் சாரணே என்ன வருத்துட கையில சிக்கு என்ன வருத்திருக்கா அடிக்காம விட மாட்டானாம்ல எப்படி அடிக்க நான் பாக்குறேன்டா எப்பா எப்பா இது எதுக்கு இவ்வளவு மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்க அதுவா என் தம்பி என்ன வருத்துறான் அடிக்கிறதுக்கு வருத்துதாடா ஆமாமா சபா மூச்சு வாங்கடி சரி இந்த தண்ணிய குடி நீங்க கும்பரத்துல கொண்டுட்டு போறீங்க சாமி ஒண்ணு சொல்லாது புள்ள தாகமா இருக்கும் போதே சாமி ஒண்ணு சொல்லாதே இந்த குடி குடிமா குடி இல்ல நீங்க சாமிக்குன்னு கொண்டு போறீங்கல்ல நீ முத குடின்னு சொன்னல முத குடி குடி ஐயோ மெதுவாடா இங்க வா முதல்ல வா நீ ஏறு பச்சை புள்ள மாதிரி தட்டி குடிக்காம பாரு இரு நான் தட்டி விடுறேன் போற இருட்டுனா என்ன பண்ணுவ
ஐயோ ஐயோ சின்ன பிள்ளையாவே இருக்கான். ஃபு. இவரு 2 பிள்ளைக்கு அப்பனா. இன்னும் நீயே சின்ன பையன் மாதிரி இருக்க. நான் சின்ன பையமா தான் இருக்கேனா? ஆமாடா, மீசி மட்டும் வெறப்ப வச்சுட்டா போதுமா? இன்னும் குழந்தை தன்மை கூட மாறல. ஃபு. இவருக்கு 2 பிள்ளையா. நான் மொரட்டாட்டம் பண்ணுவேன். காமெடி பண்ணத கண்ண திருவிடுவேன். இருக்கத பாரு பொம்மை மாதிரி. ஃபு. சரி அந்த தண்ணி குடி. இரு நானே ஊட்டி விடுறேன். நீ திரும்ப குடிச்ச நான் சரிச்சு அடிச்சிடும். இரு இந்த குடி. மெதுவா குடினா. குடி. போதும். அந்த தண்ணி குடி. நீ ஓடி வந்ததுக்கு. போதும் போதும். நீங்க சும்மா சொல்றீங்க நான் மொரட்டாட்டமானவன் தான். நீங்க சும்மா சொல்றீங்க நான் குழந்தை மாதிரி இருக்கேன்னு. டேய் நிச்சயமாவே நீ குழந்தை மாதிரி தான் இருக்க. நீ கார்க்குல பண்ண சேட்டையெல்லாம் பார்த்தனே, அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்க. நான் இப்ப கூட ஓடி வந்துட்டு இருக்க. இவரு 2 பிள்ளைக்கு அப்பாவா? நீ 2 பிள்ளைக்கு அப்பா மாதிரி ஓடி வந்த? ஒரு தண்ணி கூட ஒழுங்கா குடிக்க தெரியல. இவரு பெரிய மொரடனா. டேய் காமெடி பண்ணுன. சரி இரு நான் அந்த கோயில் மட்டும் கும்பிடணும். கும்பிட்டுட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நாங்க எல்லாரும் வந்துட்டோம். எல்லாரும்னா? எங்க அப்பா எங்க மாமா என் தம்பி மாதிரி எல்லாரும் வந்துட்டோம். மதியானத்துக்கு சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓ இங்க தான் உட்காந்து சாப்பிட போறோமா? எனக்கும் குடும்பமா உட்காந்து சாப்பிட ஆசைதான். சரிடா எனக்கு சிம்பிளா பருப்பு சாதம் மட்டும் போதும். எல்லாருக்குமே பருப்பு சாதம் தான். எனக்கும் பருப்பு சாதம் தான் பிடிக்கும். நிச்சயமாடா? உங்களுக்கு பருப்பு சாதம் தான் பிடிக்குமோ? எனக்கு பருப்பு சாதம் தான் பிடிக்கும். சாம்பார் அப்பளம் இதுதான்டா பிடிக்கும். எனக்கும் தான். எனக்கும் பருப்பு சாதம் தான் பிடிக்கும். பருப்பு குழம்பு தான் பிடிக்கும். அப்பளம் வச்சா ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெண்டுத்துக்கு ஒரே டேஸ்ட் பத்தியா? ஆமா நான் பருப்பு சாதம் சாப்பிடுவேன். எனக்கு பருப்பு தான் பிடிக்கும். சரி நான் எப்படி சுத்திட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். வந்து சாப்பிடுவோம், நல்லா பசிக்கும். சரியா? நான் காத்துக்கிட்டே இருப்பேன். இங்கதான் சாப்பிடுவோம். இங்கதான் நல்ல இடம் இருக்கு. நம்ம எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சாப்பிடலாம். உன் தம்பி வரலாம் வந்திருக்காங்களா? ஆமா எல்லாரும் வந்திருக்காங்க. நாம எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சாப்பிடலாம். எல்லாருக்குமே பருப்பு சாதம் தான். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேண்டாம்டா. என்னமோ தெரியல இங்க மலையெல்லாம் ஏறி வந்தனா கொஞ்சம் பசிச்ச மாதிரி இருக்குது. அதான். நீங்க காலையில ஏதாவது சாப்பிட்டீங்களா? வேறதா இதெல்லாம் முடிச்சிட்டு தான் சாப்பிடுவேன். சரி நான் போய் சுத்திட்டு வந்துடுறேன். நீங்க நான் கூட வரட்டா? இல்ல நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்துருங்க. சரிம்மா. இந்த தாடி கண்ணை எங்கயாவது பாத்தீங்க? கையில மட்டும் சிக்கட்டும். கையில சிக்காமல ஓடி ஓடி போறாங்க. குரங்கு பையன். தாடியோட கண்ணாடியில பார்த்தா குரங்கு மாதிரி தெரியவா? என்ன பாடு? நீங்க நெக்ஸ்ட் பையில பாத்தீங்க? இங்க வா. என்ன எதுக்கு? ஒண்ணுல சும்மாதான். எனக்கு இவ்வளவு வயசு ஆகுது. ஒரு அம்மா என்ன புள்ள மாதிரி பார்த்ததுக்கு எனக்கு இப்படி இருக்குது. இவன் 2 புள்ளைய பெத்தவா. என் பயல்களுக்கு எப்படி இருக்கும்? என் பயல்களுக்கு இவ அம்மா. நான் பெத்த பயல்களுக்கு இவ அம்மா. உசுரை கொடுத்து ரத்தத்தை பாலா கொடுத்து ஒரு தாய். அம்மா அம்மாங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு இருக்கு. என் பிள்ளைங்களுக்கு அம்மா இவா. என் பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் இவ்வளவு பிடிக்கும். என் பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும். எப்படி இருந்தாலும் அம்மா அம்மாதான். அம்மா அம்மா. எங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி நிக்காங்க? என்னங்க என்னங்க? வாடி ரொம்ப ஓடாத. உனக்கு மூச்சு இலக்கியம். இங்க நெல்லு. அந்த அலெக்ஸ் பையன் தாடிக்கார பையன் கையில அமௌண்டாம அவன மண்டே பொளக்காம நான் விட மாட்டேன். அப்புறம் இந்த சார பையன் ஒண்ணா 2 பேருமே அங்கிட்டு தான் ஒண்ணானுங்க. மண்டே போயிட்டு வரேன். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். மதியத்துக்கு பருப்பு சோறு ஆர்டர் போட்டுருக்கேன்னா? பருப்பு சோறா? என்னால பருப்பு சோறு திங்க முடியாது. அது சரி அதான் நீங்க மோந்தே பார்க்க மாட்டீல. அத போய் ஆர்டர் போட்டுருக்கீங்க. இட்லிக்கு சாம்பார் வச்சா கூட அப்படின்னு வரும் உங்களுக்கு. எனக்கு இப்பெல்லாம் பருப்பு தான் பிடிக்கும். பருப்பு சோறு தான் பிடிக்கும். பருப்பு சாம்பார் இதுதான் எனக்கு பிடிக்கும். அதுவும் அப்பளம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எதுவும் குழம்பிட்டோ? இல்ல நான் வாரேன். இது மீன் இல்லாம சாப்பிடாத. மீன் கருவாடு எப்படி சாப்பிட்டாலும் 3 நேரமும் அதான் சாப்பிடும். என்ன வித்தியாசமா சொல்றாவ? மண்டை குழம்பிட்டு நான் ஓடுதேன். எனக்கு சாம்பார் தான் பிடிக்கும். சாம்பார் சாதம் தான் பிடிக்கும்.
இவகிட்ட அடி வாங்கிட்டு நாங்க போவோம் பாரு. அடி வாங்காமலாம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, விட மாட்டேன். முடிஞ்சா அடி பாப்போம். டேய் தாடி. ஏய் தாடியா? ஆமாடா கேடி. ஏய் இங்க பாரு, இப்படிலாம் பேசாதீங்க. நான் மாமா. வாய் எனக்கு தப்பு தவற வந்துரும். சரி சரி மாமா தானமா, வாங்கம்மா ஒரு அடி வாங்கிட்டு போங்கம்மா. என்னமோ விருந்துக்கு கூப்பிட்ட மாதிரி பாசமா கூப்பிடுத. டேய் கோத்த கலப்பாத, ஒழுங்கா வந்துரு. ஏன்டா என்ன இப்படி ஓட வைக்க? என்னால ஓட முடியல. அப்போ அங்க உட்காரு. உன்னை அடிச்சுட்டு இருக்க. இவளுக்கு நோகப்படாது, நான் வந்து அடி வாங்கணுமா? நீ அந்த பேட்டை கீழே போடு. கீழ போட்டா உன்னை எப்படி அடிக்க முடியும்? பத்தியா எவ்வளவு நேக்கா பேசுறானே. நான் ஓட்டத்தை பிடிக்க முடிஞ்ச ஆட்ட ஓட பாப்போம். டேய் தாடி, ரொம்ப சோதிக்காத, தப்பு ஓமதான். வந்து சரணடைஞ்சிரு. குறுக்க யார் வந்தாலும் சரி, கண்ணா பின்னாடி அடி விழும். அது எங்க அப்பா. எங்க அப்பாவும் தான் நிக்காரு. ஏண்டா ஏன் வாயன்ற பையனை அவமானப்படுத்திட்டு இருக்க? இல்லப்பா உங்களுக்கு சொன்னா அது எங்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப அசிங்கப்படுத்திட்டிய. பையன் கிட்ட எங்களை கோத்து விடுத. இல்லடா இவனுக்கு ரொம்ப நாள் நம்ம பழி வாங்கன்னு ஆசைப்பட்டுக்க. குறுக்கால வந்து யாராவது காப்பாத்தணும்னு நினைச்சியா, கண்ணா பின்னாடி ஓட விட்டு அடிச்சு விடுவேன். யாருன்னு பார்க்க மாட்டேன். அது உன் மாமனாரு. அடா அக்கா அக்கா, அவ சும்மா இருந்தாலும் இவன் எடுத்து கொடுத்துட்டான். பேட்டு வந்து அப்பா அப்பாவா? அவ எங்களை சொல்லிட்டாலும் நான் சுக்கதான் சொன்னா, நீ தான் எங்களை சொன்ன மாதிரி பாட்டி கொடுத்துட்டு இருக்க. ஓடிடு ஓடிடு, நான் உங்களை காப்பாத்தினேப்பா. நொட்டனாரு காப்பாத்தி, எவனையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. அது சரிடா, அவையும் அந்த கொட்டை நீங்க வராம இருக்கா? அந்த சைடு கவி நிக்காப்பா. என்ன பிடிக்கிறான்னு அவனை பிடிக்கலான்னு ரெண்டுக்கும் மத்தியில நிக்கா. அவன் ஏன் ஓடாம இருக்கா? வழி இல்ல, இல்ல ஓடிப்பான். அதோட ஸ்டாப்பு தெரியாம உள்ள போய் மாட்டிக்கிட்டான். எப்போ எப்போ அதுக்குதான் ஒண்ணு என்ன பிடிக்கலாம் இல்ல அவனை பிடிக்கலான்னு மத்தியில நின்னுட்டு இருக்காப்பா. எவனையும் என்கிட்ட இருந்து தப்ப முடியாது சொல்லிவிட்டேன். ராஸ்கல்களா, பாவி பயலுவ. ஒரு அலுவாதானடா உட்கார்ந்து திங்க ஆரம்பிச்சேன். எனக்கு அலுவானா ரொம்ப பிடிக்கும். ஆசையா அந்த எண்ணெயில உட்கார்ந்து ஒரு வாய் தான் வாயில வச்சேன். வந்துட்டானுங்க பாரு தப்பு தப்பு தப்புன்னு. இது வேற இசைமா, அது என்னமா? இது என்னமா? இருநிக்கே. இப்போ எனக்கு மரியாதையே கொடுக்க வந்துக்காப்பா. இன்னும் உன்னை கொல்லாம வச்சிருக்கா பாரு. அது வரைக்கும் நீ தப்பிச்ச. நான் ஓடிடுறேன். ஓடு, அதான் உனக்கு நல்லது. இசை எங்க நிக்கா பாரு. அவனை கொஞ்சம் பிடிச்சு வைங்க. ஆட்டி அப்பா அப்பா எப்படி அசிங்கப்படுத்தின? விடக்கூடாடா, இவனை புடி. அப்பா இவனுக்கு ஏடா ஊமை கொட்டானு பேர் வச்சது? இவன் கிரிமினல் வேலை பார்த்துட்டு போறான். சரி ஏன்னா ஊமடா, ஊமை ஊரை கிடக்கும், பேச்சாரி வீட்டை கிடக்கும். அவனை தப்பிச்சு விட்டுட்டீலோ? இருங்க நீங்க உங்களுக்கு இருக்குது. டேய் சாரணே உக்க மக்கடி வெளிய வா. எப்போ எப்போ ஒரு நப்பா உன்னை காப்பாத்த முடியாது. மரியாதை வந்து சரணடைஞ்சு சொல்லிட்டேன் உக்க மக்கா. டேய் நண்பா, இதுக்கு மேல இங்க இருந்தா அசிங்கப்பட்டு போயிடும். சீக்கிரம் வாடா. இருடி, வெளிய வந்துதானே ஆவணும். எவ்வளவு நேரம் உள்ள முட்டை விடுறேன்னு நானும் பாக்கேன். எப்போ எப்போ டேய் நம்ம அசிங்கப்படுத்திடுவானுங்கடா. சீக்கிரம் வாடா. ரஸ்கலனா, இனிமேல் எவனால என்ன பாடுபடுத்துவியா? இசை மாமா பாவம் இதை விட்டுருமா. இங்க நல்லாவே இல்ல, வாட அடிக்குது, நாத்தமா இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, அங்கே உள்ளே இருங்க. ஆமா ஆவா ஆவா பையன் உள்ள இதான் வரட்டு வருது. அது வரைக்கும் உட்கார கூட மாட்டேங்குதே. உடைக்கு மூச்சு வாங்காத என்ன? எனக்கு தான் வலிக்குது. இப்போ நாக்கெல்லாம் வந்து வச்சு தண்ணி தான் எடுக்குதே. அப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் நிக்க முதல்ல தண்ணி தான் எடுத்துருக்கு. தண்ணி தண்ணி இந்த தண்ணிய குடி. இந்தடா இந்த தண்ணிய குடி. இல்ல நீங்க சாமிக்கு தானே கொண்டு போறீங்க. தாகத்தோட இருக்கு, உனக்கு தான் முத கொடுக்க சொல்லும் சாமி. இந்த குடி, நான் உள்ளவே வாங்கிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ குடி. இந்தடா குடி. தாகமா இருந்தது, கரெக்டான நேரத்துல கொடுத்தீங்க. நாக்கே வறண்டு போச்சு. ஏன்டா இவ்வளவு அவசரம்? மெதுவா குடி. குடிக்க சைஸ பாரு, சின்ன பிள்ளை குடிச்ச மாதிரி. ஒழுங்கா குடிடா. சரி சரி சரி, குடி குடி குடி. ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளவு தாகத்தோட இருந்திருக்க, ஒரு செம்பு தண்ணி குடிச்சிருக்க, இன்னும் வேணுமாடா? இல்ல போதும், தாக அடங்கிட்டு. ஏன்டா இப்படி ஓடி வர? நடந்து வர வேண்டியதுன்னு. எங்க வீட்டு செல்ல குரங்கு ஒண்ணு இருக்குது, அது என்ன வெட்டிட்டு வருது, அதான் ஓடி வந்தேன். செல்ல குரங்க எங்களை ஆள பிறந்தது, எங்களை எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலான்னு எங்க முன்னோர்கள் அவ கையில எங்களை பிடிச்சு கொடுத்தாங்க. இப்போ எவ்வளவு எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம், அதான் கொலை வரையில என்ன தேடிட்டு. இப்போ மட்டும் நான் கையில சிக்கினேன்னு வச்சுக்கோங்களேன், சரி மண்டைய பொழந்துருவா. பெரிய ராட்சசியா இருப்பா போலுக்கு. ஆமா, பாசக்காரி, அழகு தேவதை, பாசத்துல அவளை அடிச்சுக்கவே முடியாது. பாசமா இருப்பா, கோவம் வந்துட்டு அவ்வளவுதான். எங்க வீட்டு தேவதை, அவளை கொஞ்சம் ஓட்டலான்னு ஓட்டினேன். இனி வாழ்க்கையில ஓட்டவே கூடாத அளவுக்கு என்ன வெட்டிட்டு தான். சரி, நீங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ?
ஆமா வேண்டுதல் அதான் நிறைவேற்ற வந்தேன். ரொம்ப தூரம் சுத்தி சுத்தி வந்தேனா கால் வலிச்சுது, அதான் உட்காந்துருக்கேன். 100 திருப்பு சுத்தி வரதான் வேண்டியிருந்தேன். இப்பதான் 50 முடிச்சிருக்கேன், இன்னும் 50 சுத்தணும். ஐயோ உங்களை 1 கிலோமீட்டர் இருக்குமே, எதுக்காக இப்படிலாம் வேண்டுதல் பண்றீங்க? அதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். எனக்கு இது கஷ்டமாவே தெரியல. கொஞ்சம் உட்கார்ந்து, அதுவும் பாரு நீ தாகத்தோட வருவேன்னு அந்த சாமிக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் என்ன உட்கார வச்சிருக்கு. இல்லன்னு வச்சுக்க நீ இப்ப தாகத்துல என்ன உட்கார்ந்துருப்ப. நீங்க ஒரு அம்மா மாதிரி பேசுறீங்க. அப்படியா? ஆமா. உங்களை பார்த்தோன்னே ஏதோ புதுசா பழகின மாதிரியே தெரியல. இந்த கோயிலுக்கு நீங்க அடிக்கடி வருவீங்களோ? இப்பதான் வந்திருக்கேன். முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தேன், அப்புறம் இப்ப வந்திருக்கேன். ஆனா இனி வரமாட்டேன். ஏன்? எல்லாம் வேண்டதும் முடிஞ்சு போச்சு. இனி வேண்டதுக்கு ஒண்ணு இல்ல, நிறைவேற்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதனால இனி நான் வரமாட்டேன். ஓ, வாங்கல, அடிக்கடி வாங்கல. இனி எனக்கு வேண்டுதல் இல்லையே. நீங்க பேசுறது நல்லா இருக்குமா? அப்படியா? உங்க பேர் என்ன பேரு? தமிழரசி. தமிழரசி நல்லா இருக்குமா? அழகான பேரு. சரி. இவங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், உன் மூஞ்சி எதுனே எனக்கு தெரியலடா. நான் இன்னொரு நாள் எங்கேயாவது உன்னை பார்த்தா உன்னை நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஏமா? ஏண்டா மூஞ்சி முழுக்க முடியா வச்சிருக்க? டேய், தாடி வச்சாலும் ஒரு குறைச்சாவது வைக்க வேண்டியதுனடா. உன் முகரையே தெரியலடா. நீ கண்டிப்பா ரொம்ப லட்சணமா தான் இருப்ப. நல்ல ரவுண்ட் மூஞ்சாதான் உனக்கு இருக்கணும். அந்த தாடியை வச்சு உன் முகமே தெரியலடா. நீ சிச்சா உன் பல்லுதான் தெரியுது. ஏண்டா தாடி வைக்க ஆசைப்பட வேண்டியதான், அதுக்காக இவ்வளவு தாடியாடா வைப்ப? தாடியை எடுக்க பாரு. இல்லம்மா, நானும் எங்க அண்ணனும் ரெட்ட புள்ள. சரி. உருவத்துல உடம்பு சைஸ்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்போம். முகம் அப்படியே இருக்கும், ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எங்க அத்தை பொண்ணு தான் எங்க வீட்டு வாரிசு தான் கிளம்பி இருக்கான். இதை போய் ராட்சசீனை வட்டிட்டு வரான்னு சொன்னேன், அவதான். பாக்குறதுக்கு நல்லா இருக்காது இல்ல, ஒரே வீட்டுல இருக்கும். கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது இல்ல, அவளுக்கு சங்கடமா இருக்கக்கூடாது இல்ல. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஓன் ட்ரெஸ் ஏன் ட்ரெஸ் அப்படிங்கிற பாகுபாடுலாம் கிடையாது. எந்த ட்ரெஸ் எங்க ஆங்கர்ல கிடக்கும் நாங்க எடுத்து போட்டுருவோம். அண்ணன் தம்பி எல்லாமே சும்மா சும்மா மாத்தி போடுவோம். நாங்க அண்ணன் தம்பி தான் எல்லாத்துலயும். சரி, எங்களுக்குள்ள பாகுபாடும் கிடையாது, உனக்கு எனக்குங்கிற எண்ணமும் கிடையாது. இப்போ கூட இந்த ட்ரெஸ் ஆங்கர்ல தான் கிடந்துச்சு. நேற்று எங்க அண்ணன் போட்டுட்டு கட்டி போட்டது. நான் போவேன், அப்படியே எடுத்து போட்டு போயிடுவேன். அப்படி எங்க வீட்டுல எல்லாருமே அப்படி ஒன்னாதான் இருப்போம். நான் நிறைய நாள் எங்க அண்ணன் எடுத்து போடுவேன், எங்க அண்ணனும் எங்களை எடுத்து போட்டுட்டு போவேன். அதான் கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் எடுக்காம வச்சிருக்கேன். ஒரு பாட்டி எடுத்து பார்த்தேன், எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணுக்காக எடுத்தேன். சொல்லவே வேண்டாம், அப்படியே இருந்தேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு 4 நாளா தாடி வளர வரைக்கும் முகத்தை மூடிட்டே அழிஞ்சிருக்கேன். உன்னவா நல்ல பையனை பெற்ற உங்க அம்மா புண்ணியவதியா தான் இருக்கணும். அண்ணன் ஒய்ஃபுக்கு எந்த சங்கடத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்னு நீ உன் அழகே மறைச்சு வச்சிருக்க பாரு. நிச்சயமா உன்னை பெற்ற உங்க அம்மா குணவதியா தான் இருந்திருக்கணும். எங்க அம்மா குணவதிதான். எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, தியாகி. ஐயா ஏன்டா அழுத? இல்ல, எங்க அம்மா ஞாபகம் வந்துட்டு எங்க அம்மா செத்து போச்சு. எங்க அம்மா செத்து போச்சு. எங்க அம்மாவை நாங்க பார்த்ததே இல்ல. அம்மா இல்லாம தான் வளர்ந்தோம். என்ன நான் பாக்குற பசங்க எல்லாம் இப்படியே சொல்றானுங்க. சரிடா தங்கம், ஆளாத சரியா? அம்மா செத்தாலும் தெய்வமா தான் உன் கூட இருப்பாங்க. அதனாலதான் நீ இவ்வளவு நாள் இவ்வளவு சந்தோஷமா நீ வாழ்ந்துட்டு இருக்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார்டா சொன்ன உங்க அம்மா செத்து போனாங்கன்னு? உங்க அம்மா தெய்வமா ஆயிட்டாங்க. தெய்வமா இருந்து உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் கரு வாட்ட சாட்டமா தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளாண்டுகிட்டு இருக்க. இதெல்லாம் பண்ணது யார் நினைக்க? உங்க அம்மாடா. உங்க அம்மா தான் தெய்வமா இருந்து உங்களெல்லாம் வழி நடத்திட்டு இருக்காங்க. எந்த தாயும் பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண மாட்டா. ஆனா அதையெல்லாம் இந்த மண்ணில விட்டுட்டு போக மாட்டா. தெய்வமா இருந்து காப்பாத்துவா. நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிட்டா? ஏன் கேக்குற? வா வந்து படு. நிஜமாவே எங்க அம்மா தெய்வமா தான் இருப்பாங்களா? ஆமாடா, உங்க அம்மா தெய்வமா தான் இருப்பாங்க. சத்தியமா சொல்றேன், உங்க அம்மா தெய்வமா தான் இருப்பாங்க. பாவம், எத்தனை வயசானாலும் சரி அம்மா தேவைப்படுதே. உன் வலி என்னன்னு எனக்கு புரியுதுடா. அம்மா இல்லாம நானும் வாழ்ந்திருக்கேன்ல, அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும்டா. அதுல நீ ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம் கண்டிப்பா அம்மா தேவை. பாவம், இந்த பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அந்த தாய் போய் சேர்ந்திருக்கா. அழாதடா தங்கம், அழாதானே? உங்க அம்மா உன்னை பார்த்துக்கிட்டு தாண்டா இருப்பாங்க. செல்லல, அழாதடா. அலெக்ஸ், டேய் அலெக்ஸ்.
சப்பா பைய உள்ள என்ன சேர்த்து வருத்துது. டேய் நான் என் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் ஓடுனதே இல்லடா. பைய உள்ள என்ன வரட்டு வருத்துது. டேய் நான் மாமனார்னு பார்க்க மாட்டேக்காடா. ஆஹா இவ கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது போலுக்க. டேய் தாகமா இருக்கு, தண்ணி தான் வாங்கிட்டாடா. இருங்கப்பா நான் போயிட்டு வரேன். அப்பா அவகிட்ட மட்டும் சிக்கிறாதீங்கப்பா. சிக்க மாட்டேன்டா. அவகிட்ட சிக்கனா என் மான மரியாதையா போயிருப்பா. என் உள்ள மாமனார்னு பார்க்க மாட்டேக்கு. ஆத்தி வந்த பாரு நிக்கா. இன்னும் என்ன டேன்னாண்டா அவ கூப்பிடல. தா என் நம்மள புடிச்சு வச்சு அட்டி நடிக்க பாரு. ஆத்தே அவனுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. பெத்தங்கிற மரியாதையே கிடையாது. ஆத்தி நாள வாய் கொடுத்துட கூடாது. ஏய் கிங்ஸ் இன்னைக்கு நம்ம கோத்து விட்டுருக்காண்டா. எவனும் தப்பிக்க முடியாது. டேய் அவ குத்து மதிப்பா எல்லாரும் சேர்த்தாண்ட சொல்லுதா. தனியா என்னன்னு சொல்ல முடியாது பத்தியா. அதான் ஒட்டு மொத்தமா சொல்லிட்டா. டேய் என்ன சுடு சுடு உட்காந்துருக்கா பாருலப்பா. அப்படிதான் சுடும். எங்க அப்பா. அப்படியா? சரிம்மா, எனக்கு இன்னும் ரொம்ப சுத்தணும். நான் போய் சுத்திட்டு வந்துடுறேன்னா. நானும் கரெக்டா உங்க கூட. இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்?